ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த வீடியோ எதற்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, 4 நாளாக கண்ணு வலி மக்களே. கண்ணு வலின்னு சொல்கிறதா இல்லை என்ன தெரியல, ஒரு மாதிரி உருட்டுற மாதிரி இருக்குது, டிஸ்டர்பாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போகலான்னு ஒரு வழியாக வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் வந்து இட்டுன்னு வந்துட்டாங்க. நம்ம வந்து எப்பயுமே கேளம்பாக்கத்தில் இருக்கிற செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் தான் போவோம். அவர் வந்துட்டு பைக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லி இந்த குட்டி பையனை என்கிட்ட விட்டுட்டு போனார். அப்பா விட்டுட்டு வர ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை போட்டு புரட்டி எடுத்துட்டான். அவனை வச்சு மேய்க்க முடியல, தூக்கி இடுப்புலேயே வச்சுக்கிட்டேன். இல்லைனா அவன் வந்துட்டு போகிற வர பைக்கெல்லாம் வந்துட்டு ஹாய் சொல்கிறதுன்னா அப்படி இப்படின்னு சொல்லி அவர் சேட்டையை வந்து காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் விட்டதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் உள்ளே போய்ட்டு டோக்கன் வாங்கிக்கிட்டு டாக்டரை போய் பார்த்தோம். டாக்டர் வந்து நான் பெருசாக நினச்சேன், ஐயோ என்னடா இது, நம்ம நைட்டெல்லாம் கொஞ்சம் தூக்கம் வந்து எனக்கு கம்மி, அதனால் வந்து நமக்கு கண் ஏதோ பிரச்சனை ஆகிட்டு போல இருக்குன்னு. நல்ல வேலை டாக்டர் வந்து லைட்டாக கண் வந்து அலர்ஜி ஏதோ ஆகிருக்கு, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துடுங்க, சொட்டு மருந்து எழுதி கொடுத்தாங்க. டாக்டரை பார்த்துட்டு வந்து திரும்பி பார்க்குறேன், இவங்க 2 பேரையும் ஆளை காணோம். அட பாவீங்களா, இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் என்னை எங்கடா தனியாக விட்டு போனீங்கன்னு சொல்லி நானும் அங்கேருந்து மட்டும் மெடிசன் ஃபார்மசி கிட்டே வந்து பார்க்குறேன், ஆளாக காணோம். லிஃப்ட்டு வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால சரின்னு சொல்லி ஸ்டெப்லேயே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். வரும்போதே ஃபோன் போட்டேன், ஐயோயோ எங்கடா என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. குட்டி பையன் சேட்டை தாங்க முடியல அவரால். அவர் என்ன பண்ணியிருக்காரு, கேன்டீன் கூட்டின்னு போயிட்டு அவருக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காக இட்டுன்னு போயிருக்காரு போல இருக்குது. நான் வந்து ஒரே பயம், என்னடா இது ஆளக்கான, ஏன்னா நான் பர்ஸு கொண்டு போகல, எதுவும் கொண்டு போகல. நேராக போனேன், ஹாஸ்பிட்டலில் டோக்கன் வாங்கிட்டு நான் டாக்டர் உள்ளே அமிச்சேன். டாக்டர் வந்து உள்ளே கூப்பிட்டாங்க. டாக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே என்னை வந்துட்டு நிறைய டெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு கண் வந்துட்டு அந்த எழுத்தெல்லாம் வந்துட்டு ஜூம் பண்ணி பார்க்குறது, சின்னதாக செஞ்சு காட்டு, அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய டெஸ்ட்டு பண்ணதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அந்த கேப்பில் இவன் என்ன பண்ணியிருக்கான், ரொம்ப சேட்டை பண்ணியிருக்கான் போல இருக்குது. ஓடுறது, சேர் பக்கத்து சேரில் போய் குதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஒரு வாயை அடைக்கிறதுக்காக அவருக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க போல இருக்குது. நான் ஃபோன் பண்ணிவிட்டு நான் லைனில் போய் நின்றுட்டேன் ஃபார்மசியில். அவர் வந்து அதுக்கப்புறம் லைனில் நின்று எனக்கு வந்து மெடிசன் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் வர வழியில் வந்து பார்த்தோன்னா நான் காலைல சாப்பிடாம போயிட்டேன், பசி எடுத்துக்கிச்சு. அதனால் கொய்யாக்காய் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கேளம்பாக்கத்தில் வந்து கொய்யாக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா விற்பாங்க. எங்கே போனாலுமே அங்கே வந்து சீத்தாப்பழமும் கொய்யாப்பழமும் நான் வாங்குவேன். அந்த மாதிரி அவங்க வந்து வாங்கிக்கிட்டு போய் பில் போட போயிருந்தாங்க. அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இலந்தங்காய், இந்த ஐயப்பன் கோயில் சீசன்றதால் இலந்தங்காய் இருந்தால் நான் பார்த்தேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட்